கேரள மாநிலம் திருச்சூரில் பூரம் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ். இந்த திருவிழா தொடர்பான முழு விவரம். அதாவது திருச்சூர் பூரம் இந்த ஆண்டு மிக விமர்சையாக தற்பொழுது தொடங்கி இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது வடக்குநாதன் சிவன் கோவிலில் அந்த தெற்கு நடை ஆண்டுக்கு 2 முறை தான் திறக்கப்படும். அது பார்த்தீங்கன்னா ஒரு முறை மகா சிவராத்திரி அன்று திறக்கப்படும், அதே போல் திருச்சூர் பூரத்தன்று திறக்கப்படும். இந்த நிலையில தான் இந்த பூரம் திருவிழாவானது இன்றைக்கு பிற்பகலுக்கு மேலே துவங்கி இருக்கிறது. நெய்தலக்காவு பகவதி அம்மனுடைய திடம்பு ஏந்திய எரணாகுளம் சிவகுமார் என்ற ஒரு யானை தான் இந்த தெற்கு நடையை திறந்து வைத்து இந்த பூரம் திருவிழாவை துவங்கி இருக்கிறது. தற்பொழுது இந்த பூரம் திருவிழா 229வது ஆண்டாக நடைபெறுகிறது. பூரம் திருவிழாவினுடைய சிறப்பு என்ன, இதுக்கு முன்னாடி இந்த பூரம் திருவிழா எப்படி இருந்தது அப்படிங்கிறத குறித்து കേൾப்போം. നിങ്ങൾ എത്ര കൊല്ലമായിട്ട് പൂരം കണ്ടിട്ട് പൂരത്തിന്റെ പ്രത്യേകത എന്താ? 30 കൊല്ലത്തിന് മുകളിലുണ്ട്. പൂരത്തിൻ്റെ പ്രത്യേകത എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഞാൻ പറഞ്ഞില്ലേ, ആ കോടിയേറി കഴിഞ്ഞാൽ തന്നെ ഇവിടെ ആഘോഷമായി. പിന്നെ സാമ്പിൾ വെടിക്കെട്ട് തൊട്ട് തുടങ്ങി. പിന്നെ പ്രത്യേകത എന്ന് പറഞ്ഞാൽ അലിഞ്ഞിത്തറ മേളം പ്രധാനമാണ്, കാണേണ്ട വിഷയമാണ്. കുടമാറ്റമുണ്ട്, വൈകുന്നേരം കുടമാറ്റം. അതുപോലെ തന്നെ വെടിക്കെട്ട് പൂരം കഴിഞ്ഞ് പിറ്റേ ദിവസം രാവിലെ, പിന്നെ അത് കഴിഞ്ഞാൽ പിറ്റേ ദിവസം ഉച്ചപ്പൂരമുണ്ട്. ഇതാണ് പൂരത്തെന്ന് പറഞ്ഞാൽ പൂരത്തിൻ്റെ ആഘോഷം. വടക്കുന്നാഥൻ്റെ മുമ്പിൽ തിരുവമ്പാടി ഭഗവതിയും പാറമക്കാവ് ഭഗവതിയും തമ്മിൽ ഒത്തുചേരുന്നതാണ് പൂരം. ശരിക്കും വടക്കുന്നാഥ ക്ഷേത്രത്തിന് ശിവൻ്റെ മുമ്പിൽ ശിവൻ സാക്ഷിയായിട്ട് നടത്തുന്നതാണ് ഈ പൂരം, വടക്കുന്നാഥൻ്റെ മുമ്പിൽ വെച്ചിട്ട്. അപ്പോൾ ഇത് പണ്ട് നൂറ്റാണ്ടുകൾ പഴക്കമുള്ള പൂരമാണിത്. ശക്തൻ തമ്പുരാൻ തുടങ്ങി വെച്ച പൂരമാണ്. പിന്നെ ഇതുപോലെ കഴിഞ്ഞതിന് മുമ്പത്തെ കൊല്ലം വരെ തെച്ചിക്കോട്ടുകാർ രാമേന്ദ്രനാണ് ഇവിടെ തിടമ്പേറ്റിയിരുന്നത്. ഇപ്പോൾ 2 കൊല്ലമായിട്ട് എറണാകുളം ശിവകുമാറാണ് തിടമ്പേറ്റണത്. നിങ്ങൾ കണ്ടിട്ടില്ലേ, പൂരത്തിനെ കണ്ടിട്ടില്ലേ? ഇപ്പോൾ ഈ പൂരം നിങ്ങൾ എങ്ങനെയാണ് ഇതിനെ കാണുന്നത്, എങ്ങനെ ഉണ്ടാവും ഇതിൻ്റെ ഭംഗി? പൂരം കാണാൻ വരികയെന്ന് എനിക്ക് പണ്ട് തൊട്ടേ നല്ല ഇഷ്ടമായിരുന്നു. പക്ഷെ ഞങ്ങളുടെ കല്യാണം കഴിഞ്ഞ് ഇവിടെ എത്തിയ ശേഷമാണ് പൂരത്തിന് എല്ലാ വർഷവും വരില്ല. ഇപ്പോൾ കഴിഞ്ഞ വർഷം വന്നു, ഇപ്പോഴും വന്നു. ഞാൻ തൃശ്ശൂർക്ക് വന്നത് തന്നെ ഈ പൂരത്തിൻ്റെ ആ ഒരു ഇഷ്ടം കൊണ്ടാണ്. അപ്പോൾ തൃശ്ശൂരിൽ നിന്ന് കേട്ടാൽ തന്നെ നമുക്ക് ആദ്യം മനസ്സിലാക്കിയത് തൃശ്ശൂർ പൂരമാണ്. അപ്പോൾ അതിനോട് ഭയങ്കര ഒരു ഇഷ്ടമാണ്. அதாவது இந்த ஆண்டு துவங்கி இருக்கக்கூடிய இந்த பூரம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பூரம் ரசிகர்களிடத்தில் இருக்கிறது. குறிப்பாக இந்த பூரம் திருவிழாவுடைய ஐதீகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வடக்குநாதன் சிவனை வணங்குவதற்காக பாறைமக்காவு பகவதியும் திருவம்பாடி கிருஷ்ணனும் அந்த வடக்குநாத சிவனை வணங்குவதற்காக வருவதுதான் ஒரு நிகழ்வாக ஐதீகமாக சொல்லப்படுகிறது. இந்த பூரத்தினுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இளஞ்சித்தர மேளம், அதே போல் மடத்தில் வரவு, இந்த மாதிரியான ஒரு சில குறிப்பிட்ட பாரம்பரியமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு இந்த திருச்சூர் பூரம் பார்ப்பதற்கும் அதே மாதிரி கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தளிக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக நடத்தப்பட்டு வருகிறது. சக்தன் தம்புரானால் துவங்கப்பட்ட இந்த பூரம் திருவிழா இந்த ஆண்டு 229வது ஆண்டாக நடைபெறுகிறது. அனைத்து மக்களுமே நாளைக்கு காலையிலிருந்து மாலை வரை இந்த திருச்சூர் நகர் பகுதியில் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மாலை நடைபெறக்கூடிய அந்த குடைமாற்று திருவிழா தான். இதற்காகத்தான் பலரும் பல பகுதிகளிலிருந்து தற்பொழுது திருச்சூர் பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். இந்த பூரம் திருவிழா துவங்கி இருப்பது, இந்த ஆண்டு துவங்கி இருப்பது பூரம் ரசிகர்களிடத்தில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.